செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. மாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் ஓரளவு தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெளிவு வங்கக்கடலில் தென்கிழக்கு பகுதியில், அதாவது தெற்கு அந்தமான் பகுதி என்று நேற்றைக்கு தெரிவித்திருந்தார்கள். இன்னைக்கு சரியாக ஒரு துல்லியமான இடத்தை சொல்லியிருக்கிறார்கள். மலாக்கா ஜலசந்தி. மலாக்கா ஜலசந்திங்கிறது எங்கே இருக்குன்னா, இந்தோனேஷியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட ஜலசந்தி தான் மலாக்கா ஜலசந்தி. அது எதையும் பிரிக்குதுன்னா, சிங்கப்பூர் மலேசியாவையும் இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவையும் பிரிக்கக்கூடிய பகுதி மலாக்கா ஜலசந்தி. அந்த இடத்துல இருக்கு இப்போ அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வு, அதாவது இதோட இருப்பிடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதலுக்காக, சென்னையிலிருந்து 2400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னையிலிருந்து 2400 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட மலேசியாவை ஒட்டிய பகுதியில், சுமத்ராவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருந்து கொண்டு மீண்டும் அது தீவிரமடைந்திருக்கிறது. தீவிர தாழ்வு பகுதியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டிருப்பது மலேசியாவில் இருப்பதை. உண்மைதான். அது மலேசியாவுக்கும் தாய்லாந்திற்கும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மீண்டும் கோலாலம்பூருக்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வங்கக்கடலுக்கு அது வரவில்லை. அது வங்கக்கடற் பகுதியே கிடையாது. ஆனால் அது வங்கக்கடற்பகுதிக்கு 24ஆம் தேதி வரும் என்றும், அதற்கு பிறகு அது புயலாக தீவிரமடையும் என்றும், அது தென் மேற்கு வங்கக்கடற்பகுதிக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தகவல். இதுதான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை. மலேசியா இந்தோனேஷியா இடைப்பட்ட நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து 24ஆம் தேதி நாளை தாழ்வு மண்டலமாகி பிறகு தென் மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது வராது. இது மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வராது, தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வராது. அது அந்த மலேசியா இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியை விட்டு சற்று கொஞ்சம் நகர்ந்து வேணா தெற்கு அந்தமான் பகுதிக்கு வந்து கொஞ்சம் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து சுமத்ரா தீவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவையும், இந்தோனேஷியாவிற்கு, அதாவது இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுக்கு பாதிக்கும் மழைவையும், அதே போல் மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் தான் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். மலேசியாவோட வடக்கு பகுதி கோலாலம்பூர் உட்பட தாய்லாந்திற்கு தான் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்குமே தவிர இது தமிழ்நாட்டிற்கு வராது, வங்கக்கடலுக்கே வராது. வந்தால் அது அந்தமானோட தெற்கு பகுதியோடு நின்றுவிடும், அங்கேயே இருந்து செயலிழந்துவிடும். அல்லது அடுத்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ளே எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வோடு சேர்ந்து வரும். அப்படிதான் இதை நம்ம சொல்லணும். அந்த நிகழ்வு இங்கே வராது, அங்கேயே இருக்கும். அங்கேயே இருந்து கொண்டு இந்த மாத இறுதி வரை மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். சரி, அப்போ நமக்கு மழை எப்படி இப்போ பெய்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி, அது மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கே குமரிக்கடலை ஒட்டிய ஒரு காற்று சுழற்சியோடு இணைந்திருக்கு. ஆக 2 சுழற்சி இருக்கு. இலங்கைக்கு தெற்கு புறம் ஒரு தாழ்வு நிலை, மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி, ரெண்டும் இணைப்பு சுழற்சியால் சுழண்டு கொண்டிருக்கு. இதனால எல்லா தென் மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. உள் மாவட்டங்கள்லையும், தெற்கு உள் மாவட்டம், மத்திய உள் மாவட்டங்கள், தற்பொழுது உடுமலைப்பேட்டை, குடிமங்கலம் சுற்று வட்டார பகுதியெல்லாம் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. கனமாக பெய்து கொண்டிருக்கிறது. திருப்தியான மழைப்பொழிவு இன்றே கொடுத்திருக்கிறது. உடுமலைப்பேட்டை, குடிமங்கலம் சுற்று வட்டார பகுதியெல்லாம். இன்னும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் அங்கங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது. அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கு. தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கிறது. இன்னும் கொடுக்கும். இன்னும் நாளை என்னாகும்னா, இந்த இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய இந்த தாழ்வு நிலை நாளை 24ஆம் தேதி தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும். இலங்கைக்கு தெற்குப்புறமே ஒருவேளை தாமதமடைந்தால் இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும். ஆக இனிமேல் நாம் அது உலக வானிலை எல்லா மாதிரியும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளும், வல்லரசு நாடுகள் எல்லாமே அது சுமத்ரா தீவிற்கு இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து புயலாக மாறி வங்கக்கடலுக்கு வரும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சொன்ன அறிக்கை என்ன?
நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கொடுத்த அறிக்கை 9 டிகிரி வட அட்சரேகைக்கும் 12 டிகிரி வட அட்சரேகைக்கும் இடைப்பட்ட வட இலங்கை, அதாவது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை கடக்கும்னு தான் சொல்லியிருக்கிறோம். இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை கடக்கும். காற்று பாதிப்பில்லாத மழை தரும் நிகழ்வாக நிறைய மழை பொழியும் என்றே தெரிவித்திருக்கிறோம். கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இலங்கைக்கு நிறைய மழை தரும் என்று சொல்லியிருக்கிறோம். என்றைக்குன்னு பார்ப்போம். இப்போ அது 25ஆம் தேதி நாளைய மறுதினம் தாழ்வு பகுதியாக உருவெடுத்து இலங்கையை தென்பகுதியிலிருந்து கடந்து அப்படியே கிழக்கு பகுதிக்கு வரும். அதாவது இலங்கையோட தெற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு வந்து திரிகோணமலைக்கு அருகிலே மையங்கொள்ளும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும். திரிகோணமலைக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து அல்லது தென்னிலங்கையிலேயே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இலங்கையை கடந்து திரிகோணமலைக்கு அருகில் வந்து இலங்கைக்கு கடும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு இலங்கையின் பெரும்பாலான பகுதிகள் அறிவிக்க வருந்துகிறேன் தான், இருந்தாலும் மழை எதிர்நோக்கி இருந்தீர்கள், பாதிக்கும் மழையாக அமையும் என்று தெரிகிறது. அது அங்கே நிறைய மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு அங்கிருந்து, அதாவது என்னைக்கு 26ஆம் தேதி இலங்கையோட தெற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு கடந்து வரும். 27ஆம் தேதி வட இலங்கையில் இருக்கும். அப்பொழுதே நம்மளுக்கெல்லாம் கனமழை பெய்ய தொடங்கிடும். அதாவது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், ராமேஸ்வரம் உள்ளிட்ட ராமநாதபுரம் பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோர பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, உள்ளே அரியலூர் மற்றும் அப்படியே கடலூர், கள்ளக்குறிச்சியோட கிழக்கு பகுதி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்துக்கும் வரக்கூடிய 27ஆம் தேதியிலிருந்தே மழை தொடங்கிடும். 28ஆம் தேதி தீவிரமடையும். 28ஆம் தேதி கோடியக்கரை முனைக்கு மிக நெருக்கமாக வரும். புயல் அல்ல, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், நிறைய மழை தரக்கூடிய நிகழ்வு அப்படிதான் சொல்லலாம். இது டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு புறமாக அது தமிழ்நாட்டின் வடகடலோரம் நோக்கி நகரும், மிக நெருக்கமாக நகரும். அப்படி நகரும் பொழுது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் 3 நாட்களுக்கு, நம்ம இன்றைக்கி சொல்லலை, நேற்று சொல்லலை, கடந்த பல நாட்களாகவே சொல்லிகிட்டு இருக்கோம், 3 நாட்களுக்கு இடைவிடாத மழைப்பொழிவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பல எச்சரிக்கைலாம் கொடுத்துருந்தோம். செம்மறியாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தோம், வாத்துகளுக்கு, அப்புறம் வடிகால் வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த நிகழ்வு தான் இது. அப்பொழுதிலிருந்து இதைத்தான் நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். இலங்கை அருகே இருந்தது வரப்போகிறது. நிகழ்வு உறுதி. இலங்கை அருகிலிருந்து வருவது தான் உறுதி. அந்தமான் பகுதியிலிருந்து வராது. நாளை எல்லா உலக வானிலை வல்லுநர்களின் கருத்து எல்லாமே மாறுபட்டு நம்முடைய பக்கம் வந்துவிடும். நம்முடைய வானிலை ஆய்வறிக்கையின்படியே அதை வழிமொழிந்து வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக மாதிரியெல்லாம் மாறிடும். நாளை மாறிடும், எல்லாமே ஒட்டுமொத்தம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை 24ஆம் தேதி மாறிடும். ஆக உறுதியாக இலங்கை கடந்து டெல்டாவுக்கு நெருக்கமாக வடகடலோரம் 3 நாள் நகர்வதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதி அனைத்து அனைத்து வடகடலோர பகுதிகளுக்கும் நிறைய மழை தரும். உள்ளேயும் மழை தரும். திருச்சி வரை மழை தரும், கல்வராயன் மலை வரை மழை தரும். அதாவது தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை. அது வரைக்கும் தினம் எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்யும். இப்போ இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்து கொண்டிருப்பதும், மேற்கு மாவட்டங்களில் பெய்வதும், உள் மாவட்டத்தில் பெய்வதும் நாளையும் இருக்கிறது, நாளை மறுநாளும் இருக்கிறது, எல்லா நாளும் இருக்குது. சென்னைக்கும் நாளை மழை உண்டு. நாளை மறுநாளும் சென்னைக்கும் மழை இருக்கும். திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட, அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழை இருக்கும். நாளை மறுநாளும் இருக்கும். அதற்கு பிறகு இலங்கையில் ஏறும் பொழுது கொஞ்சம் மழை இல்லாமல் விலகியது போல் தெரியலாம். இலங்கையில் தரையில் ஏறினா என்ன ஆகும்? தரையில் ஏறினா காற்று கிடைக்காது, நீராவி கிடைக்காது. நீராவி கிடைத்தாலும் கொஞ்சம் ஸ்பீடு இருக்காது. ஏறி இறங்கியதும் தான் பிக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் 26ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு மீண்டும் தீவிரமடையும். 27ஆம் தேதி மழை தொடங்கும் மீண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு. 28, 29, 30 3 நாள் தொடர் மழைப்பொழிவு, நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. மழை இருக்கிறது என்ற அறிவிக்கை தான் அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும். கடலோரம் மாவட்டங்களில் கடலோர கடைமடை பகுதி நிறைய மழை பொழிவு, உள்ளிருந்தும் நீர் வரும், கடலோரமும் மழை பொழியும். இதுதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. இதற்காக நீங்கள் வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும். வடிகால்களை சரி செய்து கொண்டு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டும். மழை இருக்கிறது என்பதையும் அறிந்து புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடவும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.